நீண்ட நாள் பகையோட ரெண்டு ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒன்று மாண்டெகிவ், இன்னொன்று கேப்புலட். மாண்டெகிவ் ஃபேமிலியில் இருக்கிற பையன்தான் ரோமியோ. கேப்புலட் ஃபேமிலியோட பொண்ணு ஜூலியட். ஃபர்ஸ்ட் சீன்லே ரோமியோ ரொம்ப சோகமாக இருக்கான். ஏன் அப்படின்னா அவனோட க்ரஷ் ரோஸ்லின் வேற யாரையோ விரும்புகிறா, அவனை விரும்பலை. இதனால அவன் ரொம்ப வருத்தமாக இருப்பான். அப்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், பென்வாலியோ, மர்கிட்டோ, இவங்க ரெண்டு பேரும் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கேப்புலட் ஃபேமிலியில் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவன் மூடை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுன்றதுக்காக இவங்க எல்லாரும் மாறு வேஷத்தில் அந்த பார்ட்டிக்கு போக முடிவெடுக்கிறாங்க. ஏன் மாறு வேஷத்தில் போகிறாங்க அப்படின்னா, ரோமியோ மாண்டெகிவ் ஃபேமிலியை சேர்ந்தவன். அந்த பார்ட்டி கேப்புலட் ஃபேமிலி நடத்துகிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது இல்லையா, அதனால் அவன் மாறு வேஷத்தில் அங்கே போகிறான். அங்கே ஜூலியட்டை பார்த்த உடனே ரோமியோ காதலிக்க ஆரம்பிச்சிடுறான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நடக்குது. அதே மாதிரி ஜூலியட்டும் ரோமியோவை விரும்ப ஆரம்பிச்சிடுறா. ஒரு 5 செகண்ட் தான் அவங்க பேசுகிறாங்க. அங்கே பார்ட்டியில் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருது. அப்போது ரோமியோ தான் மாறு வேஷத்தில் அங்கே வந்திருக்கான்றது கேப்புலட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துடுறாங்க. அதனால் அவனை துரத்த போகிறாங்க. அதோடு அந்த பார்ட்டிலேருந்து அவன் வெளியே ஓடி போகிறான். அப்போது தான் ஜூலியட்டுக்கு அவன் மாண்டெகிவ் ஃபேமிலியை சேர்ந்தவன்றதே தெரிய வருது. இருந்தாலும் அவளோட காதலை அவளால் விட்டு கொடுக்க முடியல. அன்னைக்கு ஈவினிங் ரோமியோ ஜூலியட்டோட வீட்டோட தோட்டத்தில் எகிரி குதிச்சு உள்ளே வந்து அவளை மீட் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயத்தோடு தான் பேசுகிறாங்க. ஏன்னா மாட்டுனா கொன்னுடுவாங்க அப்படின்றதுனால. நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ஃப்ரையர் லாரன்ஸோட உதவியால் ரெண்டு பேரும் சீக்ரெட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது யாருக்குமே தெரியாது, அந்த ஃபாதர் லாரன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஜூலியட்டோட கசினான டிபர்ட் அவங்களோட வீட்டு பார்ட்டிக்கு மாண்டெகிவ் ஃபேமிலியை சேர்ந்த ரோமியோ வந்ததுனால ரோமியோ கிட்ட சண்டை போடுறதுக்காக போயிருப்பான். ஆனால் ரோமியோவுக்கு பதிலாக அவனோட ஃப்ரெண்ட் மர்கிட்டோ சண்டை போடுவான். அந்த சண்டையில் டிபர்ட் மர்கிட்டோவை கொன்னுடுறான். தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கொன்னதுனால ரோமியோ சண்டையில் டிபர்ட்டை கொன்னுடுறான். இந்த மாதிரி செஞ்சதுனால இந்த கேஸ் அரண்மனைக்கு வருது. வெரோனாவோட பிரின்ஸ் அவன் கொலை செஞ்ச குற்றத்துக்காக ரோமியோவை வெரோனாலேருந்து நாடு கடத்திடுறாரு. அந்த நேரத்தில் ஜூலியட்டோட அப்பா பாரிஸை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஜூலியட்டை கம்பல் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ரோமியோ கூட ஜூலியட்டுக்கு ஏற்கனவே கல்யாணமானது தெரியாது. பாரிஸை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லாததுனால ஜூலியட் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஃப்ரையர் லாரன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அவர் ஒரு ரிஸ்கான ஐடியா தருவார். அது என்ன அப்படின்னா, ஒரு பூலேருந்து எடுக்கப்பட்ட மருந்து என்கிட்ட இருக்குது, அதை நீ குடிச்சின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீ இறந்த மாதிரியே இருப்ப, அந்த மயக்க நிலையில் இருப்ப. நீ இறந்துட்டேன்னு நினச்சி எல்லாரும் உன்னை கல்லறையில் அடைச்சி புதைக்க போயிடுவாங்க. அந்த நேரத்தில் என்னோட ஃப்ரெண்டான ஃப்ரையர் ஜான் கிட்ட சொல்லி நான் உனக்கு இந்த மாதிரி மருந்து கொடுத்துருக்கேன், நீ உயிரோடு இருக்க அப்படின்றத நான் ரோமியோ தெரிவிச்சிடுறேன். அவன் அடுத்த நாள் நைட்டு வந்து உன்னை அந்த கல்லறையிலேருந்து விடுவிச்சிருவான். நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போய் சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. இதுக்கு ஜூலியட்டும் ஒத்துக்கிறா. அதே மாதிரி அடுத்த நாள் அவள் அதை குடிச்சிடுறா. அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஜூலியட் இறந்துட்டதா நினச்சி அவளை கல்லறையில் அடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஃப்ரையர் ஜானால் அந்த லெட்டரை ரோமியோ கிட்டே கொடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் ரோமியோவுக்கு அவள் உயிரோடு இருக்கிறதே தெரியலை. ரோமியோ கிட்ட போய் உன்னோட மனைவி இறந்துட்டா அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அவன் ரொம்ப வருத்தத்தோட ஜூலியட்டை பார்க்கறதுக்காக வரான். அவனை உள்ளே அலோவ் பண்ணலை. ஏன்னா கேப்புலட் ஃபேமிலி மாண்டெகிவ் ஃபேமிலியை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தும் அவன் சண்டை போட்டு உள்ளே வந்து பார்க்குறப்ப அவனோட மனைவி இறந்து இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழறான், கதறான், புலம்பிகிட்டு இருக்கான். அவன் வரும்போதே ரொம்ப கொடிய விஷயத்த வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா என் மனைவி இல்லாத உலகத்தில் எனக்கும் வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு அவன் முடிவெடுத்துட்டு அந்த விஷயத்தை வாங்கி எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவளை ஒரு தடவை பார்த்ததும் குடிச்சு இறந்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி அவனும் விஷத்தை குடிச்சு பக்கத்துலேயே இறந்துடுறான். அப்போது ஜூலியட் அந்த மயக்கமெல்லாம் தெரிஞ்சு எழுந்து பார்க்கும்போது அவனோட கணவன் பக்கத்துலேயே இறந்துருக்கிறத பார்க்குறா. ரோமியோ இல்லாமல் அவளுக்கும் வாழ பிடிக்கல. பக்கத்தில் இருந்த வாள் எடுத்து அவள் தன்னைத்தானே குத்திக்கிட்டே இறந்துடுறா. கடைசியாக மாண்டெகிவ் ஃபேமிலியும் கேப்புலட் ஃபேமிலியும் அவங்க ரெண்டு பேரோட வாரிசும் இறந்துருக்கிறத வந்து பார்க்குறாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒருத்தர் வெறுக்க வேணாம், ஒற்றுமையாக இருக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்க பகையினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்றதுனால அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்றாங்க.